ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேளாங்கண்ணி போனோம்ல அதோட ஃபுல் வீடியோ தான். நிறையா பேர் குட்டி குட்டியாக போடுறீங்க, ஃபுல் வீடியோவாக போட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளும் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் ஒரு குட்டி லாங் வீடியோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாமா? அப்புறம் நிறைய பேர் நிறைய கொஸ்டின்லாம் கேட்டிருந்தீங்களே, அதுக்கு ஆன்சருமே இதில் பண்ணிடலாம். சுட்டி பையலுக்கு வந்து ஒரு டைப்பர் பேக் ஒன்று வாங்கியிருந்தேன். அது ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து தான் வாங்கியிருந்தேன். அவங்கக்கிட்ட கலெக்ஷன் வேறு முடிஞ்சு சொன்னாங்க. பட் இருந்தாலும் அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா அவங்கக்கிட்ட கேளுங்க. சுட்டிக்கு தனியாக பேக் பண்ணிவிட்டு நமக்கு கொஞ்சமாக ஒரு நாள் தான், பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் இருக்கட்டுமேனு எடுத்து வச்சதுமே செல்வா ஒயிட்டே ஈவினிங் போய் நல்லா தொடச்சிட்டோன்னா வச்ச திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு டாப் தான் அப்பப்போ ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. எடுத்ததுக்கப்புறம் தான் கை கொஞ்சம் லூஸாக இருந்ததா, செல்வா சரி லைட்டாக அடிச்சுக்கோ வைப்பா நல்லா இருக்குன்னு சொன்னால் லைட்டாக நம்மளும் அதுவும் தைச்சிட்டு வீட்டில் எல்லாருமே கிளம்பியாச்சா. போய் நம்ம சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நான் சுட்டி போய் மட்டும் ப்ரேயர் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். எல்லாரும் எங்கே கிளம்பிட்டோம்? செல்வா ஒரு பேச்சுக்கு 12 மணிக்குள்ளே கிளம்பிதான்னு சொல்லிட்டான். அதே மாதிரி நாங்களும் டோன்னு 12 மணிக்கு கிளம்பிட்டு பொருளில் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு செல்வாவும் அத்தையை மட்டும் டீ குடித்தாங்க. நம்ம டீலாம் குடிக்க மாட்டோம்ல. நானும் சுட்டி கொஞ்சம் நேரம் வெளியில் நின்றுட்டு அதோடு கிளம்பியாச்சு. செம்மையாக எல்லாருக்குமே டயர்டாக இருந்தது. நான் மேக்ஸிமம் செல்வா கூட ட்ராவல் பண்ணும்போது தூங்க மாட்டேன். ஏன்னா பாப்பா ரொம்ப டயர்டாக இருக்கும்ல, அதனால் அவனுக்கு கொஞ்சம் பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு அப்படி வருவேன். அத்தையும் சுட்டி பையனும் நல்லா தூங்கிட்டாங்க. கரெக்டாக வேளாங்கண்ணிக்கு ஒரு 5:30க்கே போயிட்டோம்னு நினைக்கிறேன். சரி ரொம்ப இருட்டாக இருந்தது. சரி கொஞ்சம் நேரம் தூங்கிக்கலாம் அப்படின்னு எல்லாருமே ஒரு 1/2 hour தூங்கிட்டு கரெக்டாக 6 மணிக்கு எழுந்திரிச்சு வெளில வந்தால் சரியான குளிர். கிளைமேட்டே ஒரு மாதிரி டல்லாக மேகம்லாம் இருட்டிட்டு மழை வர மாதிரி இருந்தது. சரி காலையில் கிளைமேட் அப்படி தானே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதை விட்டாச்சு. லைட்டாக அங்கேயே ஃப்ரெஷ் ஆகிட்டு செல்வா ரூம் எதுவும் புக் பண்ணலாமான்னு கேட்டால் அந்த பிளானே இல்லை. அப்படி எதுக்கு தேவையில்ல, எப்படியும் 1 day நானே கிளம்பிடுவோம் அப்படின்னு வேணாம் சொல்லி லெஜச்சிட்டு வெளிக்கு இது ஃபஸ்ட்டு வேளாங்கண்ணி. நல்லா ஒரு 7th 8th அப்போ தான் வேளாங்கண்ணி போனேன்னு நினைக்கிறேன். இவங்க மட்டும் 7th குட்டி ஃபஸ்ட்டு குட்டியாக இருக்கும் போதே போயிட்டாங்க. நானும் செல்வாவும் அதை தான் சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தா, பாருடா உனக்கு எப்படிப்பட்ட அம்மா அப்பா கிடச்சிருக்கோம் அப்படின்னு. இப்போ போனதுமே கோயிலில் கூட்டமே இல்லை. அப்புறம் வந்துச்சு பின்னாடி மாஸ் நடக்குது அப்படின்னு நேராக அங்கே போயாச்சு. காலையிலே மார்னிங் மாஸ் அட்டன் பண்ணும்போது ஒரு மாதிரி பாசிட்டிவாக நல்லா இருந்தது. சுட்டியுமே அங்கே டவல் விரிச்சு போட்டதுமே சமத்து குட்டி அவங்க வாட்டில் கிடந்தாங்க. அப்புறம் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே சேர்த்து ப்ரேயர் பண்ணியாச்சு. உங்களுக்கு சேர்த்து தான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன். நல்லதே நினைங்க, எல்லாருக்குமே நல்லதே நடக்கும். ப்ரேயர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தானே கிளம்பணும். உங்களுக்காக கோயிலில் வீடியோ எடுத்துருக்கேன், எடுக்கக்கூடாது பட் என்னமோ எடுக்கணும்னு தோணுச்சு எடுத்தேன். அப்பாவும் மைண்ட் தான் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. செல்வா தான் ரொம்ப நேரமாக சுட்டி பையல் கூட விளையாண்டுட்டு இருந்தான். அப்புறம் நேரம் இந்த இங்கே ஃபோட்டோ ஏன் ஏசுவும் நானும் அப்படின்னு ஒரு இடம் இருக்குமா, அங்கேயே ஃபோட்டோ எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. போன வருஷம் எடுத்தேன், பட் ரொம்ப கூட்டமாக இருந்தது. இந்த டைம் வேளாங்கண்ணியில் வந்து கூட்டமே இல்லை. ஏன்னா ஃபெஸ்டிவல் டைம் எப்போவுமே எல்லா கோயிலுமே கூட்டம் இருக்குது. இங்கே அவ்வளோவா கூட்டம் இல்லை. எல்லா இடத்துலையுமே நல்லா ஃப்ரீயாக போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. அடுத்து என்ன சாப்பாடு தான். மாமா வந்து சென்னையில் ஒரு வேலையாக போயிருந்தாங்களா, நான் அங்கே கரெக்டாக வேளாங்கண்ணிக்கு காலையில் வந்துடுவேன்னு சொன்னாங்க. அதனால தான் கூட சாதம் கட்டிட்டு போனோம். மாமா எப்படியும் வந்துடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பார்த்தா கொஞ்சம் ஃபோன் பண்ணிவிட்டு வர முடியலன்னு சொல்லிட்டாங்க. எல்லாருக்குமே வருத்தம். மாமா இருந்திருந்தால் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். லெமன் சாதம் வடை வச்சு அப்படியே சாப்பிட்டாச்சு. வடை தான் அங்கே வாங்கியிருந்தேன், நல்லாவே இல்லை. பட் சாதம் நல்லா இருந்தது, அப்பளம் இருந்தது. அதை வச்சு சாப்பிட்டுட்டு நல்ல மழை கொஞ்சம் நேரத்துலேயே. சரி மழை வேறு பெய்யுது அப்படின்னு கொஞ்சம் நேரம் காரில் உட்காந்துட்டு மழை நின்றதுக்கப்புறம் தான் மறுபடியும் நடக்க ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்து பழைய கோயிலுக்கு. இந்த இடம் நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். முந்தின வருஷம் வரும்போது இங்கே வந்து தொட்டில் கட்டினேன். போன வருஷம் வரும்போது கன்சீவாக இருந்தேன். இந்த வருஷம் வரும்போது சிட்டி பையலோட ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. எல்லாருக்குமே எல்லாமே எப்போவுமே நடக்கணும் இல்லை, குறிப்பிட்ட டைம் இருக்கும். பட் எதாக இருந்தாலும் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா நான் மட்டும் இங்கே தொட்டில் கட்டலை, என் கூட அக்கா நாத்தலாம் அத்தை அப்படின்னு நிறையா பேர் தொட்டி கட்டினாங்க. எல்லாருக்குமே உடனே கொடுக்கல கடவுள், அவங்களுக்கு வேகமாகவே கொடுப்பாங்கன்னு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு நமக்கு இப்போதைக்கு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. சின்ன கையில் போய் ப்ரேயர் பண்ணிட்டு அங்கே வேலைலாம் நடந்துகிட்ருந்தது. அதோடு வந்தது கொஞ்சம் தூரம் விட்டு மழை. ஒவ்வொரு சர்ச்சுக்குள்ளேயும் போகும்போது மழை பெஞ்சிச்சு, வெளியில் வரும்போது நின்றுச்சு. அப்படி தான் இருந்துச்சு. இந்த இடம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். மாஸ் நடக்கிறதுக்குமே தனியாக இருக்குது போல். இடமே பார்க்க அப்படியே பிரம்மாண்டமாக இருந்தது. ஃபேன்னா எவ்வளோ பெரிய ஃபேனு. நான் போகும்போது வெயில் நடந்துச்சு, பட் இப்போது சூப்பராக இருந்தது உள்ளே பார்க்கும்போது. அப்புறம் இங்கே ஒரு குட்டி குளம் மாதிரி இருந்ததில்ல, அதில் குட்டி குட்டி மீனெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருந்தது. செல்வா போய் சுட்டி பையலுக்கு மீனெல்லாம் காட்டிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நேராக அந்த பெரிய ஏசப்பா சிலை இருக்கும்ல, அங்கே தான் வந்திருந்தோம். அங்கே கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு சுட்டி போய் வேறு அங்கேயும் அழுந்துகிட்டே இருந்தா. உட்காந்து ஃபீல் பண்ணிட்டே தான் வந்தேன். அப்புறம் நேரம் சுட்டிக்கு மொட்டை போட வந்தாச்சியா. இங்கே காது குத்தி மொட்டைலாம் போடுவாங்க போல், இப்போ தான் நான் பார்க்குறேன். எப்போவுமே பயங்கர கூட்டமாக இருக்குமா, அதனால் எதுவுமே ஒழுங்காக கவனிக்கல. பட் இந்த டைம் நல்லா ரிலாக்ஸாக அங்கங்கே நல்லா வேடிக்கை பார்த்து வந்தாச்சு. மொட்டை வந்து இப்போ தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. 6 மாதம் 1 வயசு 2 வயசு வரை எப்படி இருக்கிறது.
பிள்ளைகளுக்கு வேகமாக முடி முளைச்சி சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம சைட்லாம் அப்படி இல்லை. ஒரு சிலர் 30 மொட்டை போட்டுருவாங்க 2 மாதம் 3 மாதம். அது நம்மளோட விருப்பம், நம்ம தோதுக்கு ஏற்ற மாதிரி. எனக்கு வந்து வேளாங்கண்ணியில் தான் என் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு மொட்டை போடணும் அப்படின்னு கல்யாணத்துக்குலாம் முன்னாடி ஒரு டைம் மனசில் நினச்சது. அதே மாதிரி சுட்டி பையன் பிறந்ததுமே வந்து மொட்டை போட்டாச்சு. என்ன என் ஃபேமிலியிலேருந்து யாராவது ஒரு ஆள் வந்திருந்தா இன்னும் ஹாப்பியாக இருந்திருக்கும். பட் வந்து அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அண்ணன் கொஞ்சம் ஃபங்க்ஷன் எடுத்திருந்தேன், அக்காவுக்கு ஸ்கூலில். அப்பா வந்து நம்ம கோயிலில் நெக்ஸ்ட் மொட்டை போடும்போது நம்ம ஃபேமிலியாக போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நினச்சேன்னா ஃபஸ்ட்டு மட்டும் ஒன்று அண்ணன் மடியில், அண்ணன் வர முடியலன்னா என் மடியில் அப்படின்னு நினச்சேன். சரி ஓகே, எதாக இருந்தாலும் ஓகே. சுட்டி போய் தலையில் தண்ணி வைக்கும்போது சரியான அழுகு. அப்புறம் அங்கேயே பால் விட்டு அறையும்னு ஒன்று இருக்குது, பரவாயில்ல, ஃபேன் வசதி எல்லாமே இருந்தது. அங்கே கொஞ்சம் நேரம் சுட்டிக்கு ஃபீட் பண்ணும்போதே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டாங்களா. அந்த அண்ணனுமே ரொம்ப அழகாக கீரல் கூட இல்லாமல் மொட்டை எடுத்துட்டாங்க. செல்வாவும் பயந்துகிட்டே இருந்தோம் அத்தை எல்லாருமே. சுட்டியுமே சமத்தா தூங்கிட்டாங்களா. அதுக்கப்புறம் நேரே கடலுக்கு போயாச்சு. கடல் ரொம்ப புதுசாக மாறி இருந்தது. இந்த கல்லெல்லாம் இப்போ தான் போட்டிருந்தாங்க, முதல்லாம் இருக்காது, பிளெயினாக கடலாக தானே இருக்கும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, வேறு ஏதோ இடத்துக்கு வந்த மாதிரி. ஒவ்வொரு வருஷமும் வரும்போது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அம்மா வந்து எவ்வளோ இதாக இருந்தாலும் கடலில் குளிப்பாட்டிட்டு வாங்க அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. பட் எனக்கு தான் சரியான பயம். ஏன்னா மழை வேறு பெஞ்சிச்சா, தண்ணி கடல் தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது. அதனால் அத்தைகிட்ட சும்மா தலையில் மட்டும் தொட்டு வைங்க அத்தை, வீட்டில் போய் குளிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து திட்டிகிட்டு இருந்தாங்க. உங்கள் அம்மா சொல்லி நீ குளிப்பாட்டாமல் வர, உங்கள் அம்மா தான் சொன்னால் நீனே பார்த்துக்கோ அப்படின்னு. அத்தைக்கு குளிக்கணும்னு ஆசை. அவங்க 2 மணி நேரம் குளிச்சுட்டு வந்தாங்க. கொஞ்சம் நேரம் தான் குளிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மொட்டை போடுற இடத்துல வாளி கொடுத்தாங்க. சும்மா தான் சொல்லி தான் கொடுத்தாங்க. பட் இங்கே பார்த்தா அந்த வாளியை கொடுத்துட்டு அந்த கடையில் ஏதாவது ஒரு பொருள் கண்டிப்பாக வாங்கணுமா. சரி வாங்கலான்னு பார்த்தா அம்புட்டும் சம்மந்தம் இல்லாத ரேட்டாக இருந்தது. சரி சும்மா சந்தனத்தை மட்டும் தடவுங்க அப்படின்னு செல்வா அமௌண்ட் மட்டும் கொடுத்து சந்தனம் மட்டும் தடவியாச்சு. சுட்டி அவ்வளோ நேரம் தூங்கினவே சந்தனத்துக்கு தடவும் போது தான் அழுதானே. அதுக்கப்புறம் நேராக கோயிலுக்கு போய் அத்தை மாலை, தேங்காய், மெழுகுவர்த்தி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா. எல்லாமே வச்சு அப்படியே ப்ரேயர் பண்ணிவிட்டு எப்போது மாதிரி அங்கேயுமே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம். இந்த டைம் வந்து உண்மையாகவே ரொம்ப பொறுமையாக எல்லா இடத்தையுமே ஒவ்வொரு இடமா உட்காந்து நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் பக்கத்துலேயே ஃபுட்டுலாம் வைப்பாங்களா, எப்போ வந்தாலும் ஃபுட்டு வாங்குவேன், எனக்கு பிடிக்கும். ஆனால் அவ்வளோவா நல்லா இருக்காது. அந்த ஏதோ ஒரு உருண்டை மாதிரி வச்சுருந்தாங்க, அது ஆசையாக வாங்கினே பார்த்தா அது ஏன்டா வாங்கணும்னு போச்சு. மற்றபடி அந்த கேப்பை புட்டு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பழைய கோயிலுக்கு பின்னாடி அந்த தேங்காய் பருப்பிலாம் போடுவாங்களா, வருஷம் வருஷம் இங்கே தான் வாங்குவோம். எக்ஸ்ட்ரா நல்லா நிறையா கொடுப்பாங்க. அந்த சாம்பிள் பீஸே நல்லா பெரிய பீஸாக கொடுப்பாங்க. அந்த தேங்காய் பருப்பி எல்லாருக்குமே சேர்த்து வாங்கிட்டு அப்புறம் அல்வாவே நிறையா ஐட்டம்ஸ் இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற அல்வா பிடிக்காது. நமக்கு ஒன்லி திருநெல்வேலி அல்வா மட்டும் தான் சாப்பிடுவேன். எல்லாமே வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஏன் வேகமாக கிளம்பிட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் ஏதாவது ஸ்பெஷல் இருக்கும்ல, அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தான் கிளம்பிட்டோம். போகும்போதே நல்லா பயங்கரமான மழை, போகும்போது இல்லை திருப்பி வரும்போது. இப்போவும் அத்தையும் சுட்டி பையில தான் நல்லா தூங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் செல்வா பாட்டு கேட்டுகிட்டே வந்தோம். செல்வா ஒரு இடத்துல குளிக்கலாம், ஒரு ஏரி மாதிரி இருக்கும், நான் நிறையா டைம் வரும்போது குளிப்பேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தேன். அது எப்போவுமே இங்கே கூட்டமாக தான் இருக்குமா, நாங்கள் போகும்போது மட்டும் கூட்டமே இல்லையா. அத்தை வந்ததும் சரியான திட்டு, எந்த இடத்துக்குடா பிள்ளைய கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. மெயினான இடம் தான், 4 பேர் நடமாட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க. அப்புறம் ஆளுக குளிக்க வந்துட்டாங்களா, அதுக்கப்புறம் நம்மளும் குளிச்சிச்சு. சரியான மீன், காலு கூட வைக்க முடியல, அது படியிலேருந்து மீன் போட்டு பிரித்து எடுத்துரும் போல். அங்கேருந்து குளிச்சுட்டு நேராக எங்கேயாவது ஸ்பெஷலாக ஒரு இடத்துல நிப்பாட்டுடா சாப்பிட்டுட்டு போகலான்னு கேட்டேன். இந்த கடையில் நிப்பாட்டவா, அந்த கடையில் நிப்பாட்டவா, அந்த கடை கூட்டமாக இருக்குது, இது கூட்டமாக இல்லை, இது புது கடையாக இருக்குது, இது பழைய கடையாக இருக்குது, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி சரியான பஸ்ஸு எனக்குலாம். ஐயோ கிறுகிறுன்னு வந்துடுச்சு. நிலக்கடலை அவிச்சு போயிருந்தோமா, மாமாவுக்கு பிடிக்கும், வரும்போது கொடுக்கலாம் அப்படின்னு. மாமா இல்லைனாலும் அந்த கடையில் நம்மளே தின்னுட்டு ஃபைனலாக ஒரு இடத்துல நிப்பாட்டான். அதுக்கிடையில எனக்கு செல்வாக்கு சண்டையே வந்துடுச்சு, எனக்கு சாப்பாடே வேணாண்டா அப்படின்னு. பட் மீன் சாப்பாடு நல்லா அப்பளம் கூட்டு பொரியல்லாம் வச்சு நல்லா இருந்தது. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தான சாப்பாடு செல்வா சொல்லிகிட்டே இருந்தான். பார்த்தியா எவ்வளோ நேரம் ஆனாலும் உனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துட்டேன் அப்படின்னு. ஹாப்பி தான், பட் இருந்தாலும் நமக்கு பசிக்கும்ல. என்னடா போய்கிட்டே இருக்கான், ஏதாவது ஒரு இடத்துல நிப்பாட்ட மாட்டேன்றான், எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டே தான் இருந்தேன். சரி மேப்பில் பாரு பாப்பான்னு சொன்னால், எங்கே பார்த்தாலும் ஒரே பீச்சு தான், கோயில் ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. பூண்டி மாதா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால், அப்புறம் என்ன நினச்சானே தெரியல, எங்கேயுமே கூட்டிகிட்டு போகாமல் நேராக வந்து ஓரியூரில் நிப்பாட்டிட்டான். ஓரியூருக்கு கூட்டிகிட்டு வரதுக்கே எனக்கு ரூட் அவ்வளோவா தெரியாதுல்ல, ஓரியூர் சைடு போகல, நம்ம வேறு ஊர் சைடு போகணும், அதுக்கு கொஞ்சம் நேரம் சைடு. அதுக்கப்புறம் வந்து நிப்பாட்டினதுக்கப்புறம் தான் இல்லை சும்மா அப்படின்னு நினச்சேன். ஓரியூருக்கு சின்ன பிள்ளைலாம் அடிக்கடி வருவோம், எங்கள் சித்தப்பா இங்கே கிட்டா வெட்டுவாங்களா அதனால். பட் இப்போ ரொம்ப வருஷமாயிடுச்சு. அப்போலாம் சும்மா குட்டியோண்டு கோயில், அங்கே வந்து அருளானந்தர் படுத்திருப்பாங்க, மண்ணில் அந்த செம்மண் இருக்கும்ல, அவங்களோட வெட்டின அந்த ரத்தம்லாம் செம்மண்ணாக
மாறின மாதிரி ஸ்டோரி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த செம்மண்ணெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அள்ளி சாப்பிட்டுட்டு வாட்டர் கேனு கவர் எல்லாத்துலேயும் அள்ளிட்டு வருவோம். இப்போ அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியல. அந்த செம்மண் இருக்கிற இடம் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் நடக்கணும். சரியான வெயில்னால அங்கே போகல. இங்கேயே ப்ரேயர் பண்ணிவிட்டு எப்போதும் மாதிரி கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு வந்தோம். இது ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இன்றைக்கி. எப்போவுமே கூட்டம் கூட்டமாக தான் போவோம் நாங்கள். என் ஃபேமிலியோடு இல்லைன்னா எங்கள் ஃபேமிலியோட கூட்டம் கூட்டமாக போவோம். அவ்வளோ ஹாப்பியாக எல்லோரு கூடயும் ஜாலியாக போனாலும் இவ்வளோ இடத்துக்கு போய் நல்லா பொறுமையாக உட்காந்து சாமி கும்பிட்டது எல்லாம் போகிற மாதிரி தான் இருக்கும். டக்கு டக்குன்னு அவசர அவசரமாக வந்துடும். பட் இந்த டைம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பொறுமையாக இருந்து எல்லாமே பார்த்தது. நைட்டு 12 மணிக்கு தான் வருவோம், உனக்கு நைட்டு பொரோட்டாலாம் வாங்கி கொடுப்பேன்னு சொன்னால் பார்த்தா ஈவினிங்கே வந்தாச்சு. வீட்டில் வந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு. உண்மையாகவே இந்த டைம் வேளாங்கண்ணி ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. வளவளன்னு பேசினாலும் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எனக்காக இந்த வீடியோ பார்த்ததுக்கு உண்மையாக ரொம்ப. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா எப்போது மாதிரி ரெட் கலர் ஹார்ட்ஸில் இருக்குது தான் இதுலேயும் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு குட்டி லாங் வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.